முத்தமிழ் மீடியாவின் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் இந்த பள்ளியினுடைய ஆசிரியைகளுக்கு பொது மாறுதல்கள் எல்லாம் பள்ளி கல்வித்துறை மூலமாக தமிழக அரசின் மூலமாக பின்பற்றக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது என்று சொன்னால், இந்த டிரான்ஸ்ஃபர் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு உண்டான அந்த மாறுதல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய தமிழகத்துடைய மாண்புமிகு அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் அவர்களுடைய மனைவிக்கு மட்டும் தாம்பரம் பள்ளியிலே இருந்து ட்ரிபிள் கேன் லேடி வில்லிங்டன் பள்ளிக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் வழங்கப்பட்டது? இது நியாயம்தானா? அத்துணை ஆசிரியர்களுக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் சி.டி. நிர்மல்குமார் அவர்களுடைய மனைவிக்கு மட்டும் இந்த டிரான்ஸ்ஃபர் எப்படி பொருந்தும்? இது எப்படி நடந்தது? சிந்தித்து பார்க்கணும் இல்லையா? தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்ஃபர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அப்போது அமைச்சர் என்கின்ற அந்த பதவியின் மூலமாக சி.டி. நிர்மல்குமார் அவர்களுடைய மனைவிக்கு மட்டும் டிரான்ஸ்ஃபர் வழங்கப்பட்டதா என்ற வினா இங்கே எழுந்திருக்கிறது. இந்த தூய சக்தி ஆட்சியில் இது போன்ற தீய செயல்கள் நடைபெறுவது நியாயம்தானா என்பதை நான் கேட்கவில்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும், ஒட்டுமொத்த தமிழகத்துடைய ஆசிரிய மக்களும் இங்கே இந்த வினாவை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் தனது தேவைகளுக்கேற்ப மாறுதல்களை கேட்டு விண்ணப்பிக்கும் போது அவர்களுக்கு ஒரு நியாயம், சி.டி. நிர்மல்குமார் அவர்களுடைய மனைவிக்கு ஒரு நியாயமா? எண்ணி பார்க்க வேண்டாமா இந்த தமிழ்நாடு அரசு, தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு? இதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டாரா மாண்புமிகு முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்கள்? இதற்கு தீர்வுதான் என்ன? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.